வணக்கம், நான் உங்கள் கௌதமன். ஏஐஎஸ்சி டீடைலர் ட்ரைனிங் சீரியஸில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு போல்ட் கிரேட் அண்ட் டைப்ஸ், அதாவது போல்ட்டின் தரம் மற்றும் போல்ட்டின் வகைகள் என்ற தலைப்பில் நாம் காண இருக்கின்றோம். நண்பர்களே, ASTM அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் ஆஃப் மெட்டீரியல், இந்த அமைப்பை பற்றி ஏற்கனவே ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் முன்னோட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல்ஸ் இது ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க தான் அமெரிக்காவில் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் மற்றும் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அனைத்து விதமான கனிமங்கள் சம்பந்தமாக டெஸ்டிங் பண்ணி அவைகளை வகைப்படுத்தி ஸ்பெசிஃபிகேஷன் என்ற தலைப்பில் அதற்கு ஒரு பெயர் கொடுத்து வெளியிடுவாங்க. இதை எல்லா இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுபோல ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியும் இவங்கள தான் ஃபாலோ பண்ணி அந்த மெட்டீரியலை உபயோகப்படுத்துறாங்க. இருந்தாலும் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் டிசைன் இன்ஜினியர்ஸ் மற்றும் ஃபேப்ரிகேட்டர்ஸ், எரக்டர்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ், மில் ஓனர்ஸ், போல்ட் மேனுஃபேக்சரர்ஸ், கனெக்ஷன் டிசைன் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. அதற்கு பெயர் போல்ட் கவுன்சில் அப்படின்னு பேரு. அவங்க ரிசர்ச் கவுன்சில் ஆன் ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன் இந்த தலைப்புல ASTM சொல்லக்கூடிய போல்ட்டுகளை இவங்களும் டெஸ்ட் பண்ணி அதற்கான ரிசல்ட்டையும் எடுத்துக்கிட்டு எந்தெந்த கனெக்ஷன்ஸுக்கு என்னென்ன மாதிரி உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத இவங்களும் வகைப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தான் நாம ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸுக்கு உபயோகப்படுத்துறோம். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ASTM A307. இந்த போல்ட் லோ கார்பன் ஸ்டீல் போல்ட், அதாவது கார்பன் கண்டென்ட் குறைவாக தான் இருக்கும். பொதுவாக இரும்புல கார்பன் கண்டென்ட் அதிகமாக தான் ஸ்டீலுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகும். கார்பன் கண்டென்ட் குறைவா இருந்ததுன்னா ஸ்ட்ரென்த் குறைவாக தான் இருக்கும். இந்த போல்ட் ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் கிடையாது, லோ ஸ்ட்ரென்த் போல்ட்னு சொல்லலாம். இந்த போல்ட்டுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் 60 KSI. அதே மாதிரி இந்த போல்ட்டுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த் 36 KSI தான். இது ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் கிடையாது. மேலும் இந்த போல்ட் 1/4 இன்ச் டயாமீட்டர்ல இருந்து 4 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். இந்த போல்ட் ஹெக்ஸாகனல் ஹெட்லயும் கிடைக்கும், ஸ்கொயர் ஹெட், ரவுண்ட் ஹெட், இல்ல ஹெட்டே இல்லாம பிளைன் த்ரெட்டட் ராடுல கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் த்ரெட் போட்ட மாதிரி, இது போல பல வகையில இந்த போல்ட் கிடைக்குது. இந்த போல்ட்டை பர்மனன்ட் கனெக்ஷன்ஸுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பர்மனன்ட் கனெக்ஷன்ஸுக்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க. இந்த போல்ட்டுக்கு வேற பேர்களாமும் இருக்கு. உதாரணமாக பிளாக் போல்ட், ரஃப் போல்ட், காமன் போல்ட், எரக்ஷன் போல்ட்னு பேர். இது எந்த காரணத்துக்கு வேணாலும் பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த போல்ட். உதாரணமாக எரக்ஷன் சமயத்தில் டெம்பரவரியா இந்த போல்ட்டை போட்டுட்டு வெல்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த கனெக்ஷன் வெல்டுலேயே நிற்குன்ற நிலைமை வரும்போது இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதனால இதுக்கு எரக்ஷன் போல்ட்ன்றாங்க. காமனாக எல்லா உபயோகத்தையும் யூஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு, சின்ன சின்ன சைக்கிள், மோட்டார் பைக் இது போன்ற பொருட்களுக்கு, கனரக வாகனங்கள் இல்லாமல் லைட் வெஹிக்கிளுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறதுனால தான் இதை காமன் போல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஃப் போல்ட், ரஃப் யூஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற போல்ட், அதனால இது ரஃப் போல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது மெஷினிங் ஆப்ரேஷன் மூலயமா பண்ணுறதுனால இது பிளாக் கலராக இருக்கும். இந்த போல்ட் மேலே ஆயில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதனால பிளாக் கலராக இருக்கும். அதனால இது பிளாக் போல்ட்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்டு பிளாக்காகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் கால்வனைஸ் கோட்டிங் பண்ணி வெதர் ப்ரூஃபுக்காகவும் இந்த போல்ட் கிடைக்கும். கால்வனைஸ் அப்படின்றது என்ன, ஹார்ட் டிப் கால்வனைசேஷன் ப்ராசஸ் மூலயமா ஜிங்கை உருகிய நிலையில வச்சுட்டு அதில் இந்த போல்ட்டை உள்ள போட்டு அப்படியே வாரி எடுத்துருவாங்க. அதனால இதுக்கு ஹார்ட் டிப் கால்வனைஸ்னு பேரு. அது மட்டும் இல்லாமல் கால்வனைஸ்ல எலக்ட்ரோ பிளேட்டிங் மெத்தட்லையும் கால்வனைஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி மெக்கானிக்கல் கால்வனைஸ் அப்படின்ற மெத்தடும் உபயோகப்படுத்துகிறாங்க. போல்ட்டுகளை கால்வனைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த மெக்கானிக்கல் கால்வனைஸ் மெத்தட் ரொம்ப பாப்புலராக உபயோகப்படுத்துகிறாங்க. பொதுவாக கால்வனைஸ் அப்படின்னாலே அமெரிக்காவில் ஹார்ட் டிப் கால்வனைஸ் தான் டிஃபால்ட்டாக உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா ஹார்ட் டிப் கால்வனைஸ் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு லேபர் காஸ்ட் கம்மியாகும். லேபர் காஸ்ட் தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக செலவாகும். மேன் பவரை குறைக்கிறதும் மேன் ஹவர்ஸை குறைக்கிறதுனால
கேல்வனைஸ்னாலையுமே எக்கனாமிக்கலாக டிசைன் பண்ண முடியும், எக்கனாமிக்கலாக ஃபேப்ரிகேஷன் பண்ண முடியுன்றதுனால ஹாட் டிப் கால்வனைஸ் வந்து ஃபாஸ்ட் மெத்தட். ஒரே சமயத்தில் டன் கணக்கில் பண்ண முடியும், வேகமாக ட்ரை ஆகிடும். அதனால் டைம் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிகேட்டரை ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் வந்து ஹாட் டிப் கால்வனைசேஷன் மெத்தடு தான். அதனால தான் இந்த போல்ட்டு கால்வனைஸ் மெத்தட்லையும் கிடைக்கும், பிளைன் போல்ட்டாகவும் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற போல்ட்டு ASTM A325. இந்த ASTM A325 அப்படின்ற போல்ட்டு மீடியம் கார்பன் ஸ்டீல் போல்ட். இதற்கு முன்னாடி பார்த்தது லோ கார்பன் ஸ்டீல் போல்ட். இதில் கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அப்போ இதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. இதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்து மினிமம் 120 KSI. அதே சமயம் இதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்து 92 KSI. இந்த 92 KSI கூட 1/2 இன்ச் போல்ட்லேருந்து 1 இன்ச் போல்ட் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போனா 1 இன்ச் போல்ட்டுக்கு மேலே 1/8 டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் இதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 105 குறைச்சிட்டாங்க. 120லேருந்து 105 குறைச்சிட்டாங்க. அதை போலவே ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் 92 KSIலேருந்து 81 KSI குறைச்சிருக்காங்க. இந்த போல்ட்டு 1/2 இன்ச் டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் 1/8 இன்க்ரிமெண்ட்டில் கிடைக்குது. அதாவது 1/2 இன்ச், 5/8, 3/4 இன்ச், 7/8 இன்ச், 1 இன்ச், 1/8 இன்ச், 1/4 இன்ச், 1/3/8 இன்ச் அண்ட் 1.5 இன்ச் அப்படின்ற டயாமீட்டர் அளவுகளில் இந்த போல்ட் வந்து அவைலபிள் இருக்குது. இதனால் ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் A325 போல்ட்டு நாம் டிராயிங்கில் காட்டும் போதோ இல்லை கஸ்டமருக்கு கொடுக்கும் போதோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், 1/2 இன்ச்சை விட கம்மியாக எங்கேயுமே கொடுக்கக்கூடாது. அதே போல் 1.5 இன்ச்சுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா கிடைக்காது கொடுத்தாலும். A325 பொறுத்த வரைக்கும் மீடியம் கார்பன் ஸ்டீல் போல்ட், இது ஹை ஸ்ட்ரென்த் போல்ட். அதனால ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸுக்கு இந்த போல்ட்டை உபயோகப்படுத்தலாம். மேலும் இந்த போல்ட்டு N டைப், X டைப், SC டைப் கனெக்ஷன்ஸுக்கு உபயோகப்படுத்த முடியும். N டைப், X டைப், SC டைப்னா என்னன்றத பின்வரும் காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போதைக்கு Nனா இன்க்ளூசிவ் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படின்னு பேரு, Xனா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படின்னு பேரு. இது ரெண்டுமே பியரிங் டைப் கனெக்ஷன்ஸுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கனெக்ஷன் மெத்தட். அடுத்து SC டைப் அப்படின்னா ஸ்லிப் கிரிட்டிக்கல் கனெக்ஷன் பேர். இது மொமெண்ட் கனெக்ஷனுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய கனெக்ஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட் ஆஃப் கனெக்ஷன்ஸுக்கும் உபயோகப்படுத்த முடியும் இந்த A325 போல்ட்டை. அடுத்து இந்த போல்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து அப் டு 1 இன்ச் வரைக்கும் 120 KSI இருக்குது டென்சைல் ஸ்ட்ரென்த்து, 92 KSI இருக்குது ஈல்டு ஸ்ட்ரென்த்து. அதனால் இதை கால்வனைஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, உபயோகப்படுத்தலாம். ஆனால் 1/8 டயாமீட்டருக்கு மேலே இதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்து 81 KSI தான் இருக்க போது, டென்சைல் ஸ்ட்ரென்த்து 105 KSI குறைஞ்சிறதுனால அதை கால்வனைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கால்வனைஸ் ப்ராசஸில் மோல்டன் ஸ்டேஜில் ஜிங்க் மெட்டீரியல் இருக்கும்போது ஹீட் ஆகும், போல்ட்டு ஹீட் ஆகும். அந்த ஹீட்னால இந்த போல்ட்டுடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிரும். போல்ட்டுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல முக்கியமா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் குறையுன்றதுனால போல்ட்டை கால்வனைஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற போல்ட்டு A490 அப்படின்ற போல்ட்டு. இது அலாய் ஸ்டீல் போல்ட்டுன்னு பேரு. ஏற்கனவே நம்ம பார்த்தது மீடியம் கார்பன் ஸ்டீல் ஹை ஸ்ட்ரென்த் போல்ட். இது அலாய் ஸ்டீல் போல்ட். இந்த போல்ட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த்து 150 KSI மினிமம்லேருந்து 173 KSI வரை அதிகபட்சமாக கிடைக்கும். அதே போல் ஈல்டு ஸ்ட்ரென்த்து 130 KSI. இது A325 போல்ட்டை விட ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் அதிகம், டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸுக்கு இதை உபயோகப்படுத்துவாங்க. இதில் அலாய் கலந்துருக்கிறதுனால மட்டுமே இதனுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது. இதற்கு முன்னாடி A307 போல்ட், A325 போல்ட் இது ரெண்டுமே எக்ஸகன் ஹெட்லையும் கிடைக்கும், பிளைன் த்ரெட்டட் ராட்லையும் கிடைக்கும். ஆனால் A490 போல்ட்டு எக்ஸகன் ஹெட்டில் மட்டும்தான் மார்க்கெட்டில் அவைலபிள் உண்டு, பிளைன் த்ரெட்டட் ராட்ஸ் அவைலபிள் கிடையாது. அதனால் பிளைன் த்ரெட்டட் ராடாக இதை எங்கேயும் டிஃபைன் பண்ணக்கூடாது, இதை எங்கேயும் நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ணக்கூடாது. இந்த போல்ட்டும் A325 போல்ட்டு மாதிரி 1/2 இன்ச் டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் 1/8 இன்க்ரிமெண்ட்டில் கிடைக்குது. ஆனால் 1.5 இன்ச் டயாமீட்டருக்கு மேலே ஹை
ஸ்ட்ரென்த் போல்ட்ஸ் அவைலபிலிட்டி கிடையாது. இவைகள் எல்லாமே மெயினாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டதுனால 1.5 இன்ச் டயாமீட்டருக்கு மேலே தேவைப்படாது. இந்த போல்ட்டும் A325 போல்ட் போல N டைப், X டைப் அண்ட் SC டைப் இந்த 3 விதமான கனெக்ஷன் டைப்ஸுக்குமே இதை உபயோகப்படுத்த முடியும். A490 போல்ட் கால்வனைஸ் போல்ட் கிடையாது. ஏன்னா இது அலாய் ஸ்டீல், அதனால இதை கால்வனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்படியே இருந்தாலும் பண்ணக்கூடாது. இதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். முக்கியமாக மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிருன்றதுனால இதை செய்யக்கூடாது. அடுத்து நாம பார்க்க இருக்கிற போல்ட் F1554. இதற்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே A307, A325, A490 அப்படின்ற பேரில் பார்த்தோம். இந்த போல்ட்டு F1554. என்ன பண்ணாங்கன்னா ASTMும் இந்த போல்ட் கவுன்சிலும் சேர்ந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய போல்ட் எல்லாமே இனிமேல Fன்ற ப்ரிஃபிக்ஸோட தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏன்றது ASTM சொல்றது, Fன்னு வரும்போது இது ஃபாஸ்ட்னஸ்னு சொல்லிட்டு Fன்ற பேரை கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரல் இண்டஸ்ட்ரீஸ்க்காகவே இந்த நேமிங்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A325ன்றது எல்லா ஃபீல்டுக்குமே யூஸ் பண்ணலாம். சிவில், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மெக்கானிக்கல் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிளம்பிங் யூஸ் பண்ணிக்கலாம், பைப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம், வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ Fன்னு இவங்க டிஃபைன் பண்ணது போல்ட் கவுன்சில் தான் இந்த Fன்ற பேரை கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸ்க்கு மட்டும் உபயோகப்படுத்துகிற மாதிரி இதை நேமிங் கொடுத்துருக்காங்க. இந்த F1554 3 கிரேட்ல கிடைக்குது. ஒன்று கிரேட் 36, அடுத்து கிரேட் 55, கிரேட் 105. கிரேட் 36 போல்ட்டை பொறுத்த வரைக்கும் லோ கார்பன் ஸ்டீல் போல்ட்டாக கிடைக்குது. கிரேட் 55 போல்ட்டு லோ அலாய் ஸ்டீல் போல்ட்டாக கிடைக்குது. கிரேட் 105 போல்ட்டு அலாய் ஸ்டீல் போல்ட்டாகவே கிடைக்குது. முக்கியமாக இந்த F1554ன்ற போல்ட்டே ஆங்கரிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக காலத்தை ஃபவுண்டேஷன் ஃபூட்டிங்கில் கொண்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக காங்கிரீட்டில் இந்த போல்ட்டை உள்ள எம்பர்ட் பண்ணிட்டு காலத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த F1554 4 விதமாக கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராடை எடுத்து சின்னதாக பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எண்டு பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது வந்து J டைப், Jன்ற லெட்டர் மாதிரி வளைஞ்சிருக்கிறதுனால இது J டைப் போல்ட்னு சொல்லலாம், இல்லை பெண்ட் போல்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்ஷியலி த்ரெட்டட் ஆங்கர் போல்ட்டாகவும் கிடைக்குது. 2 எண்டுலையும் த்ரெட் மட்டும் இருக்கும். அதில் போல்ட் நட்டை யூஸ் பண்ணி கனெக்ஷன்ஸ் பண்ண முடியும், ஆங்கரிங் பண்ண முடியும். அடுத்து ஃபுல்லி த்ரெட்டட் ராடாக கிடைக்கும். ராடில் ஃபுல் லென்த்துக்கு த்ரெட் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நட்டை மேலே கீழே இறக்க முடியும். அதனால ஃபுல்லி த்ரெட்டட் ராடாகவும் கிடைக்குது. அதே போல் எக்ஸகனல் ஹெட் வைத்தும் கிடைக்குது. அப்போ 4 விதமான ஷேப்பில் இந்த போல்ட்ஸ் கிடைக்குது. F1554ன்ற போல்ட்டு ஆங்கர் போல்ட் அப்படின்னு தான் பேர். இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்து 36 கிரேட் வந்து 36 KSலையும், 55 கிரேட் வந்து 55 KSையும், 105 கிரேடுன்றது 105 KSையும் இதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த கிரேடே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த போல்ட்டு 1/2 இன்ச் டயாமீட்டர்ல இருந்து 4 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் கிடைக்குது. அதாவது 1.5 இன்ச் வரைக்கும் 1/8 இன்க்ரிமெண்ட்டில் கிடைக்கும் இந்த போல்ட்டு. அதே சமயம் 1.5க்கு மேலே போகும்போது 1/2 இன்ச் இன்க்ரிமெண்ட்டில் இந்த போல்ட்டு கிடைக்குது. ஸோ 1/2 இன்ச்சில் இருந்து 4 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் இந்த போல்ட்ஸ் வந்து அவைலபிள். A307க்கு பதிலாக F1554 வந்திருக்கு. இந்த போல்ட்டு எக்ஸகனல் ஹெட்லையும் கிடைக்கும், ஸ்கொயர் ஹெட்டு, ரவுண்ட் ஹெட்டு, இல்லை ஹெட்டே இல்லாமல் பிளைன் த்ரெட்டட் ராடில் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் த்ரெட் போட்ட மாதிரி, இது போல் பல வகையில் இந்த போல்ட் வந்து கிடைக்குது. இந்த போல்ட்டு பிளாக்காகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் கால்வனைஸ் கோட்டிங் பண்ணி வெதர் ப்ரூஃபுக்காகவும் இந்த போல்ட் வந்து கிடைக்கும். அடுத்து நாம் பார்க்க இருக்கிற போல்ட் F1852 அப்படின்ற போல்ட். இந்த போல்ட்டு டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேரும் இருக்குது இதற்கு, அது ட்விஸ்ட் ஆஃப் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ட்விஸ்ட் ஆஃப் போல்ட் என்ற பேர் தான் பாப்புலர். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட் ஆர் TC போல்ட் அப்படின்னு ஷார்ட்டாக இதை சொல்லுவாங்க. இந்த போல்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதனுடைய ஹெட்டு எக்ஸகன் ஷேப்பில் இருக்காது, ஸ்ப்ளைன்டு ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய போல்ட்டு. இது ஸ்ப்ளைன்டு ஹெட்டாக இருக்கும், இங்கே காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த போல்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் F1852 இருந்தாலும் இந்த போல்ட் ஹெட்டில் A325 அப்படின்ற பேர் தான் இருக்கும். என்னன்னா A325 போல்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பிளைன் ராட்ல த்ரெட்டோட கிடைக்கும், இல்லை ஹெக்ஸகன் ஹெட்டோட கிடைக்கும். இது ஏற்கனவே பழக்கத்தில் உள்ளது. இந்த டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட் லேட்டஸ்டா டெவலப் ஆன போல்ட், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெவலப் ஆன போல்ட் இது. இந்த போல்ட் இப்போ ரொம்ப பாப்புலர். இந்த போல்ட்டை இங்க காமிச்சிருக்க போல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைன்டு ஹெட்டோட இருக்கும். அதுக்கப்புறம் த்ரெட் இருக்கும், ஷாங்க் போர்ஷன் இருக்கும், ஷாங்க்ல த்ரெட் இருக்கும். த்ரெட்டுக்கு அப்புறமா எண்டை கவனிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் போர்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்ப்ளைன்டு ஹெட் இருக்கிறதுனாலையும் தான் இது வந்து டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட்னு சொல்கிறோம். இந்த போல்ட்டை ஸ்பெஷல் சாக்கெட்டை யூஸ் பண்ணி தான் டைட் பண்ண முடியும். அதாவது எக்ஸகன் ஹெட் இல்லாதனால ஹெட்டை பிடிக்க முடியாது, ஸ்பேனர் வச்சு பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் டெயிலில் இருக்கு இல்லைங்களா, அதை தான் பிடிக்கணும். அதை பிடிக்கிறதுக்கு ஒரு சாக்கெட்டு, அதற்கு மேலே இரண்டாவது சாக்கெட் தான் இந்த நட்டை பிடிச்சு ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த போல்ட்டை ஒரு சாக்கெட் ஹோல்டு பண்ணிட்டு இன்னொரு சாக்கெட் அதை பிடிச்சி சுத்த ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட டென்ஷன் இந்த போல்ட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த டென்ஷன் ரீச் ஆன உடனே என்ன ஆகும்னா இந்த செகண்ட் சாக்கெட் சுத்தறதை நிறுத்திட்டு டைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் மொதல் சாக்கெட்டு ஆன்டி கிளாக் வைஸில் சுத்த ஆரம்பிக்கும். சுற்றும் போது என்ன ஆகுனா இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் இருக்கிறது உடஞ்சி போயிடும். உடஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு இது டென்ஷன் கிடைச்சிடுச்சு, டார்க் கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டார்க்கை ரீச் ஆன உடனே இது உடஞ்சிடும். அதனால இந்த போல்ட்டுக்கு வந்து டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட்னு பேர். இதை எப்படி டைட் பண்ணுவாங்க, இது எதனால ரொம்ப பாப்புலராக இருக்குன்றத இதற்காக தனியாக ஒரு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த F1852 போல்ட்டை பொறுத்த வரைக்கும் மீடியம் கார்பன் ஸ்டீல் போல்ட்டாகவும் கிடைக்குது. அதே போல் மீடியம் கார்பன் ஸ்டீலோட போரான் கொஞ்சம் சேர்ந்தும் கிடைக்குது. மேலும் லோ அலாய் ஸ்டீல் போல்ட்டாகவும் கிடைக்குது. லோ அலாய் ஸ்டீல் ப்ளஸ் போரான் சேர்ந்தும் கிடைக்குது. ஸோ 4 விதமாக கிடைக்குது. இந்த போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 விதமான போல்ட்டாக கிடைச்சாலுமே பொதுவாக மீடியம் கார்பன் ஸ்டீல் போல்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதற்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதில்லை. மீடியம் கார்பன் ஸ்டீலோட போரான் ஸ்டீலோ இல்லை லோ அலாய் ஸ்டீலோ யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய டிராயிங்கில் ஸ்பெசிஃபிக்காக அதை மென்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த போல்ட்டு பொறுத்த வரைக்கும் இதுவும் ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்டு. இதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்து 120 KSI, ஈல்டு ஸ்ட்ரென்த் 92 KSI. இது அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலரான போல்ட் டைப். மீடியம் கார்பன் ஸ்டீல் போல்ட்டாகவும் கிடைக்குது. இதில் கொஞ்சம் அலாய் சேர்த்து லோ அலாய் ஸ்டீல் போல்ட்டாகவும் கிடைக்குது. இது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ஸ் கனெக்ஷன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட போல்ட். அதனால இதை ஸ்ட்ரக்சரல் போல்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த போல்ட்டு 1/2 inch டயாமீட்டர் வந்து 1.5 inch டயாமீட்டர் வரைக்கும் 1/8 இன்க்ரிமெண்ட்ல கிடைக்குது. இந்த போல்ட்டுக்கு ஸ்பெஷல் சாக்கெட் வேணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல டபுள் சாக்கெட் ரிஞ்ச் தான் தேவை. அந்த டபுள் சாக்கெட் ரிஞ்சும் கையால் டைட் பண்ண முடியாது, மோட்டரைஸ்டாக தான் கிடைக்கும். அதனால இந்த போல்ட்டை நம்ம டிராயிங்கில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேப்ரிகேட்டரோ எரெக்டரும் இந்த போல்ட்டை உபயோகப்படுத்துறதுக்கான ரிஞ்ச் அவங்க கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த போல்ட்டை ப்ரொவைட் பண்ணலாம். எங்கெல்லாம் A325 போல்ட்டை உபயோகப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் இந்த போல்ட்டை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா அதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் அதனுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் இந்த போல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் A325க்கு ரீப்ளேஸாக இந்த போல்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது சாதாரணமாக ஹேண்ட் ரிஞ்சாலும் டைட் பண்ண முடியும், மோட்டரைஸ்ட் ரிஞ்சாலும் டைட் பண்ண முடியும். இதை மோட்டரைஸ்டு டபுள் சாக்கெட் ரிஞ்சால் மட்டும்தான் டைட் பண்ண முடியும், நார்மல் ரிஞ்சில் டைட் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம கஸ்டமர் கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ண வேண்டி இருக்கும். பொதுவாக கஸ்டமர் டிசி போல்ட்டை உபயோகப்படுத்தணும்னா முதல்ல சொல்லிடுவாங்க, அவங்களுடைய ஃபேப்ரிகேட்டோட ஸ்டாண்டர்ட்ஸை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் எரெக்டர்ஸ் வந்து இதை உபயோகப்படுத்த முடியுமான்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த டிசி போல்ட்னால நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னன்றதை நம்ம தனி காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இந்த டிசி போல்ட்டும் A325 போல்ட் போல N டைப், X டைப், SC டைப் இந்த 3 விதமான கனெக்ஷன் டைப்ஸுக்கும் இந்த போல்ட் உபயோகப்படுத்த முடியும். மேலும் இந்த போல்ட்டில் அப் டு 1 inch வரைக்கும் கால்வனைஸ் போல்ட் கிடைக்கும். 1 inchக்கு மேலே கால்வனைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்தும் டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும். கால்வனைஸ் பண்ணுற பட்சத்தில் அதனுடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிடும். கனெக்ஷன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை கால்வனைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற போல்ட்டு F2280 அப்படின்ற போல்ட். இந்த போல்ட்டும் ஏற்கனவே நம்ம பார்த்த 1852 போல்ட்டு போல தான் டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட் இந்தியாவில் ட்விஸ்ட் ஆஃப் போல்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது மீடியம் கார்பன் ஸ்டீல் ஹை ஸ்ட்ரென்த் போல்ட். இது அலாய் ஸ்டீல் ஹை ஸ்ட்ரென்த் போல்ட். இதில் அலாய் ஸ்டீல்லையும் கிடைக்குது, அதே போல் அலாய் ப்ளஸ் போரான் ஸ்டீல்லையும் கிடைக்குது. F2280 போல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் குறைந்தபட்சம் 150 KSI, 173 KSI அதிகபட்சம். ஈல்டு ஸ்ட்ரென்த் 130 KSI. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த A490 போல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த போல்ட் டைப்பே தான், அந்த போல்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தே தான் இந்த போல்ட்டுடைய ஸ்ட்ரென்த். என்னன்னா அது எக்ஸகன் ஹெட்டாக கிடைக்கும். A490 போல்ட் எக்ஸகன் ஹெட்டில் மட்டும்தான் கிடைக்கும், பிளைனாக கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம். இது டென்ஷன் கண்ட்ரோல் போல்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் தான் F2280. இது A490 போல்ட்டோடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும், அதாவது A490 போல்ட்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி
ப்ராப்பர்ட்டி மூணுமே இதுக்கும் பொருந்தும். இந்த போல்ட் ஹை ஸ்ட்ரென்த் அலாய் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் போல்ட்னு சொல்லலாம். இந்த போல்ட் 1/2 இன்ச் டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் கிடைக்குது. இந்த போல்ட்டையும் டைட் பண்ணுறதுக்கு டபுள் சாக்கெட் ஸ்பெஷல் மோட்டரைஸ்டு ரிஞ்ச் தான் தேவைப்படும். அடுத்து இந்த போல்ட்டு என் டைப், எக்ஸ் டைப், எஸ்சி டைப் 3 விதமான கனெக்ஷன்ஸுக்குமே இந்த போல்ட்டை உபயோகப்படுத்த முடியும். கால்வனைஸ்டு போல்ட் கிடையாது, கால்வனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் ஆல்ரெடி அலாய் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இந்த போல்ட்டு கால்வனைஸ் கோட்டிங் பண்ண வேண்டியதில்லை. கால்வனைஸ் எதுக்காக பண்ணுறோன்னா அட்மாஸ்பிரிக் ஏரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கால்வனைஸ் பண்ணுவாங்க. இது அலாய் இருக்கிறதுனால குரோமியம் கண்டென்ட் அதில் இருக்கிறதுனால எளிதில் துருப்பிடிக்காது. அதனால் இது வந்து கால்வனைஸ் பண்ண வேண்டியதில்லை. கால்வனைஸ் பண்ணால் இதனுடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி விடும், ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அதனால இந்த போல்ட்டை கால்வனைஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற போல்ட்டு F3125. இந்த F3125 அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது A325, A490, A1852, A2280, இந்த 4 விதமான ஸ்பெசிஃபிகேஷனையும் கிரேடாக மாற்றி F3125 ஸ்பெசிஃபிகேஷன் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா அது இனிமேல் ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது, அவைகள் எல்லாம் கிரேட், இதுதான் இனிமேல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக டிஃபைன் பண்ணது. சில வருடங்களுக்கு முன்னாடி இதை மாற்றிட்டாங்க. F3125 அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷன் கீழே தான் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்டும் வருது. A307 எப்படி F1554 மாற்றிட்டாங்களோ அதே போல A325, A490, F1852, F2280 இந்த 4த்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா F3125 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கீழே கொண்டு வந்துட்டு அந்த பேரை அப்படியே கிரேடாக மாற்றிட்டாங்க. அதனால் இனிமேல் A325 நம்ம கிரேடாக தான் சொல்லணும். இது ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்டு, பெரிய மாறுதல் கிடையாது. அதனால் இதுவும் 1/2 இன்ச் டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் 1/8 இன்க்ரிமெண்ட்டில் கிடைக்கும். இந்த போல்ட் எல்லாமே F1852 கிரேட், F2280 இந்த 2 கிரேடும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே ஸ்ட்ரென்த்தோட தான் இதுக்கு கீழவும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் A490 போல்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தும் ரிமைன் சேம் தான். ஆனால் இந்த A325 கிரேட் போல்ட் மட்டும் இங்கே வரும்போது மாறுபடுது. இதற்கு முன்னாடி நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்கும்போது 1 இன்ச் போல்ட் வரைக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த்து மினிமம் 120 KSI, 1/8 டயாமீட்டருக்கு மேலே போகும்போது 105 பார்த்தோம். ஆனால் F3125 கீழே இப்போ A325 கிரேடாக சொல்லும்போது எல்லா போல்ட்டுக்குமே, அதாவது 1/2 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்குமே 120 KSI தான் இதனுடைய மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அப்போ இந்த போல்ட்டை 1.5 இன்ச் வரைக்கும் இப்போ கால்வனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ F3125 என்னன்னா ஏற்கனவே பார்த்த ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்டு 4 இதை ஸ்பெசிஃபிகேஷனையும் கிரேடாக மாற்றி F3125 கீழே சொல்லியிருக்காங்க. ஒரு டீட்டெயிலராக நம்ம சில முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுன்னு டீட்டெயில் பண்ணும்போது மறக்காமல், அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல்ட்டுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, நட்டுக்கும் வாஷரும் நம்ம பார்க்கலையே அப்படின்னு கேட்பீங்க. பொதுவாக ஹை ஸ்ட்ரென்த் போல்ட் எல்லாமே நட்டும் வாஷரும் சேர்ந்து தான் போல்ட்டோட வரும். ஸோ சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஈக்குவலன்ட் ஸ்ட்ரென்த் உள்ள நட்டையும் வாஷரையும் அது கூட கொடுத்துருவாங்க. நம்ம A325 சொன்னாலும் சரி, A490 சொன்னாலும் சரி, இல்லை F3125 சொல்கிற 4 போல்ட்டு சொன்னாலும் அதற்கு சமமான ஸ்ட்ரென்த் உள்ள நட்டு அண்ட் வாஷரை சேர்த்து கொடுத்துருவாங்க. அதனால் டீட்டெயிலர் நட்டுக்கும் வாஷருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயம். அடுத்து ஹை ஸ்ட்ரென்த் போல்ட்டு 1/2 இன்ச் டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் தான் கிடைக்கும். அதனால் டிராயிங்கில் எப்பயுமே நம்ம கவனமாக 1/2 இன்ச்சை விட கம்மியான போல்ட்டை சொல்லக்கூடாது, 1.5 இன்ச்சை விட அதிகமான போல்ட்டை சொல்லக்கூடாது. போல்ட் எல்லாமே 1/4 இன்ச் இன்க்ரிமெண்ட்டில் தான் கிடைக்கும். அதனால் போல்ட் லென்த்ன்றதை கால்குலேட் பண்ணும்போது AISC பிரகாரம் ப்ரொஜெக்ஷன் மினிமம் 1/16 இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓஷா பிரகாரம் 1/4 இன்ச் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி போல்ட் லென்த்தை இருக்கிற அவைலபிள் சைஸில் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து போல்ட்டை நம்ம எப்பயுமே மென்ஷன் பண்ணும்போது அதனுடைய கிரேடை கூட சேர்த்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா F3125 அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதில் F3125 A325 A490 1182 இல்லை 2280 அப்படின்றத மென்ஷன் பண்ண வேண்டி வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக F3125 அப்படின்றத பொதுவாக மென்ஷன் பண்ணுறது கிடையாதுங்க. டீட்டெயிலராக இருந்தாலும் சரி, ஃபேப்ரிகேட்டராக இருந்தாலும் சரி, டிசைன் இன்ஜினியர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் A325 A490 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர F3125 A325 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஆனால் கிரேடை வந்து மென்ஷன் பண்ணும்போது A307க்கு பதிலாக F1554 வந்திருக்கு இல்லைங்களா, அந்த போல்ட்டை மென்ஷன் பண்ணும்போது 36 KSIனா கிரேட் 36 மென்ஷன் பண்ணோம்,
55னா 55 மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸ்பெசிஃபிகேஷனுக்கு அடுத்து கிரேடை சொல்லணும். அடுத்து டிசி போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிகேட்டர்கிட்டையும் எரக்டார்கிட்டையும் டபுள் சாக்கெட் ரிஞ்ச் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம டிராயிங்கில் கொடுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் டீட்டெயிலராக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். மேலும் அடுத்து வரும் காணொலியில் நம்ம டிசி போல்ட்டை பற்றி தனியாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் என் டைப், எக்ஸ் டைப், எஸ்சி டைப் இந்த 3 விதமான கனெக்ஷன் டைப்ஸும் பார்க்க இருக்கிறோம். மேலும் ஷியர் பிளேன்னா என்ன அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதமன். நன்றி, வணக்கம்.